ஹலோ ஆல். இப்போ வந்து இன்றைக்கி வந்து டேட் வந்து நவம்பர் 1 ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி சாட்டர்டே சண்டே மார்க்கெட் வந்து ஆஃபு. ஸோ மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அடுத்த வாரம் என்ன முக்கியமான ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வந்து ஆஸ்திரேலியா டாலரோட ஆஸ்திரேலியன் கரன்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து இது அந்த ஒரு டேட்டா வந்து வரணும். அடுத்து வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஜிபிபியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. அதை விட்டிங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து முக்கியமான நியூஸு நான் ஃபார்ம் என்எஃபின்னு சொல்லுவாங்க, நான் ஃபார்ம் பேரோல்னு சொல்லிட்டு. இந்த டேட்டா தான் வந்து இந்த டேட்டா சிபிஐ பிபிஐ அப்புறம் என்எஃபின்னு சொல்லுவாங்க. இந்த 3 டேட்டா பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த டைமில் வந்து ஆல்ரெடி ஜெரம் போவல் வந்து சொல்லியிருக்க மாதிரி எக்கனாமி வந்து நல்லா இருக்குது. ஸோ வந்து அடுத்து வர டேட்டாவை வச்சு நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து திரும்ப ஹோல்ட் பண்ணுறதா இல்லை ரைஸ் பண்ணுறதா அப்படின்ற முடிவு வந்து டேட்டா வச்சு தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்த வாரம் என்எஃபி வந்து அடுத்த வாரம் ஃப்ரைடே என்எஃபி வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாருமே இன்வெஸ்டர் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதை நோக்கி தான் வந்து அதோட டேட்டாஸை பொறுத்து தான் வந்து அடுத்த வாரம் மூவ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும். வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி ட்ரேடை தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து வேறு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலாக ஃபுல்லாகவே வந்து ப்ரைஸ் வந்து ஹைலே தான் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு ரேலி, சின்ன ஒரு பேஸு, அடுத்து ஒரு ரேலி, சின்ன ஒரு பேஸு, அடுத்து ஒரு ரேலி, இப்போ ஒரு பேஸு. இப்போ கரண்டாக வந்து ப்ரைஸ் வந்து இருக்கிறது வந்து ஒரு பேஸில் இருக்குது. பேஸ்லேருந்து திரும்ப ட்ராப் ஆகுதா இல்லை அப்படியே கண்டினியூ ஆக போதா, ரேலி கண்டினியூ ஆக போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே வந்து நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. மேலே வந்து ப்ரைஸை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வாட்டி வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 3-4 வாட்டி ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. லாங் விக்கு கொடுத்துருக்கு. கீழே வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து இம்பேலன்ஸாக இருந்திருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி இந்த இடத்துக்கிட்டேருந்து ரீட்ரேஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்க மாதிரி மந்த்லியில் தெரியுது. என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓகே. அதே போல் இந்த நம்ம இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் ஒரு வாட்டி வந்து இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆகிருக்கு. அதனால தான் அந்த ரீட்ரேஸ் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. அடுத்து வீக்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீக்லியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இன்னும் பையில் தான் போயிட்டுருக்கு. பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பை, அடுத்து இங்கே ஒரு பை, அடுத்து இங்கே ஒரு பை. இப்போ இந்த பையை உடச்சிட்டு திரும்ப வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த பையை ஃபுல்லாக உடச்சிட்டு கேண்டில் கீழே வரல, விக்கு மட்டும் தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். விக்கு மட்டும் கீழே வந்துட்டு திரும்ப போச்சுன்னா இது வந்து நம்ம பிரேக் அவுட்டாக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இன்னும் வந்து ஸ்டில் வந்து இது பையில் தான் இருக்குது. எப்போ இதை உடச்சிட்டு ஃபுல்லாக கேண்டில் வந்து கீழே வருதோ, இல்லை இந்த கேண்டில் இதுதான் வந்து கரெக்டான வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று சொல்லலாம். இதை உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம், செல் ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்குமே வந்து இந்த லெவல் வரைக்குமே வந்து ஸ்டீல் வந்து பையில் தான் இருக்குது. இப்படி வந்துட்டு கூட திரும்ப வந்து மேலே போகலாம். சரி, ஓகே. வேறு என்ன இதில் பார்க்கலாம். அதே போல் வேறு ஏதாவது ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான, ரிட்டர்ன் ஆகிற, செல் ஆகிறதுக்கான ஈவினிங் ஸ்டாரோ இல்லை வந்து என்கல்ஃபிங்கோ ஏதாவது கேண்டில் வந்து இருக்கான்னு பாருங்கள். இதில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து பை சைடு புஷ் பண்ணுறாங்க. திரும்ப வந்து செல்லர் வந்து கீழே புஷ் பண்ணி அனுப்பிடுறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. பையர் செல்லருக்கும் ஒரு இது மாதிரி தான். 2 பேருமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அடுத்த மூவ் எது டிசைட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலி இங்கே ஒரு பை, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு. அடுத்த ஹையர் லோ வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சி கீழே வந்துருச்சு. இது கொஞ்சம் உடச்சி கீழே வந்திருக்கு. ஹையர் லோ உடச்சிருக்கு. சரி, ஓகே, இதை மார்க் பண்ணி வச்சுப்போம். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. ஸோ இதை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. இதை வந்து நம்ம செல் ட்ரெண்டாக மாற்றிப்போம். ஓகே, வேவோட மார்க்கெட் ஷேப் டு செல்லு. பிஓஎஸ்னால் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டை உடச்சிட்டு திரும்ப அதோட கேண்டில் வந்து கீழே வருது. இப்போ இது வரைக்கும் ஹையரில் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு கேண்டில் வச்சுட்டு திரும்ப இப்படி தான் மேலே தான் போயிருக்கணும். பட் வந்து அப்படி போகாமல் இதுக்கு ஈக்குவல் வந்ததும் இல்லாமல் ஈக்குவலோட லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ வந்து இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. சிஹெச்ஓசி ஷார்ட்டாக சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக போக போகுது அப்படின்ற சிக்னல் காட்டுறது பேர் தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. சரி, ஓகே. வேறு என்ன இதில் பார்க்கலாம் அப்படின்னா,
இந்த இடத்துக்கிட்ட ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து இங்கே வரைக்கும் ஒரு ஹை வச்சுருக்கு. இப்போதைய ஹை இது வந்து இப்போதைய கரண்ட்லி லோவர் ஹை. அதாவது ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்த பிறகு திரும்ப வைக்கிற ஃபார்ம் ஆகிற ஒரு கடைசி கேண்டில் வந்து லோவர் ஹையை நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் அதில் கவனிக்கணும். இன்னும் இந்த லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி. இன்னும் இந்த லிக்விடிட்டி நிறைய எடுக்காமே இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப போயிட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன், இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே லோவர் ஹை வச்சுட்டு இதுக்கு மேலே கீழே தான் போகுது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா தான் இது வந்து கீழே போனாலும் இது வரைக்கும் வந்துட்டு இந்த லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போதைக்கு அந்த இதை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போதைக்கு எடுத்திருக்க லோவர் ஹை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். நார்மலாக வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுன்னா அது இப்படி தான் மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்து 4 ஹவரில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 4 ஹவரில் வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒன்று வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இன்ட்ராடே பண்ணும்போது நார்மலாக வந்து அன்னைக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்ளை சொன்னால் ஒன்றும் இல்லை, மேலே வந்து அதாவது ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த இடத்துக்கிட்ட ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது தான் சப்ளை ஜோன்னு சொல்லுவாங்க. அதே போல் டிமாண்ட் சொன்னால் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து வாங்கக்கூடிய நல்ல விலையில தான் இருக்குது, சீப்பான விலையில தான் இருக்குது, வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து இது பண்ணும்போது அதை வந்து டிமாண்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. சப்ளை ஜோனை ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். டிமாண்ட் ஜோனை வந்து நம்ம வந்து ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் பார்த்தோம். நம்ம இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டே சார்ட்லேருந்து தான் நமக்கு கன்சிடர் பண்ணணும். அதுலேயும் வந்து குறிப்பாக 4 ஹவர்லேருந்து தான் வந்து நம்ம ஜோனை மார்க் பண்ணி அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட இதுக்கு கீழே வந்துச்சுனாலே பை எதிர்பார்க்கலாம். இங்கே ஸ்டாப்லாஸ் வச்சு ஏதாவது ட்ரேட் எதிர்பார்க்கலாம். அப்படி இங்கே மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட நம்ம செல் எதிர்பார்க்கலாம். இந்த மிடில் வந்து நம்ம எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து தவிர்த்துறது நல்லது. பிகினர்ஸ் வந்து தவிர்த்துறது நல்லது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி எங்கே மூவ் ஆகுன்னு தெரியாது. ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப வந்து மேலேயும் போகும், கீழேயும் வரும், என்ன வேணாலும் பண்ணணும். ஸோ வந்து நம்ம ட்ரேட் வந்து எதிர்பார்க்குறது ஒன்று இங்கே இந்த இடத்துக்கிட்ட எதிர்பார்க்கணும், இல்லைனா இந்த இடத்துக்கிட்ட போகும்போது இந்த இடத்துக்கிட்ட போனோடனே செல் எடுத்துடக்கூடாது. கேண்டில்ஸோட மூவ் எப்படி இருக்குது, என்ன கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸோட சைஸ் வந்து ஸ்லோ ஆகிட்டே போதா, மூவ்மெண்ட் இருக்கா, எல்லாமே பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஜோன் மார்க் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து 1 ஹவர் அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து நியூஸ் டைமில் வந்து விற்குது. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம ஒரு சாலிடாக இதை கன்சிடர் பண்ண வேணாம். இருந்தாலும் அது இது பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து அதே லெவலுக்கு திரும்ப வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நிமிஷம் அதே போல் தான் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு திரும்ப வந்து மேலே போயிருக்கு, இது ஒரு வாட்டி மேலே போயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த இதை உடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நார்மலாக ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் லோவர் கை ஃபார்ம் பண்ணி கீழே வரும். இதுதான் வந்து நார்மலான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஜஸ்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ஒரு வாட்டி மேலே மட்டும் தான் போயிருக்கு. இன்னும் வந்து இந்த பார்ட் வந்து இன்னும் நடக்கலை. நம்ம பேஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் படி இந்த பார்ட் இன்னும் நடக்கலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லா வாட்டியுமே இப்படி போகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு 70-80% இப்படி தான் போகணும். பட் சம்டைம் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா இப்படி சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த பேஸ்லேருந்து எடுத்து நல்லா ஒரு ஃபோர்ஸாக மூவ் ஆகி மேலே உடச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ் பொறுத்து தான் நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்க்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒரு ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து பிரேக் அவுட்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள், 1 ஹவரில் வந்து இது ஒரு ஹையர் லோ, இப்படி ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு, திரும்ப இப்படி ஒரு ஹையர் லோ வச்சுருக்கு, திரும்ப வந்து இங்கே வரைக்கும் போயிடுச்சு. ப்ரைஸ் இங்கே லைட்டாக ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப இந்த இதை பிரேக் பண்ணி மேலே போகல. இன்டர்னலாக வந்து ஒரு செல் ட்ரெண்ட் ஓடிட்டுருக்கு. ஓவரால் ட்ரெண்டும் செல்லு, இன்டர்னலாகவும் ஒரு செல்லு போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இப்போ இது மாதிரி இன்டர்னலாக போகும்போது இது எல்லாமே ஒரே இதை தான் கன்சிடர் பண்ணணும். நம்ம பெரிய பிக் பிக்சரில் பார்க்கணும். இப்போ அந்த ஒரு சின்ன சின்ன மூவையும் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே கன்சிடரான ஒரு கேண்டில் தான் பார்க்கணும். இன்னும் ஒரு மூவே ஒரு ஃபுல் இது வந்து முடியல, ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து இன்னும் முடியல. ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ரீட்ரேஸுக்கு அப்புறம் பேஸ் எடுத்த பிறகு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து உடச்சிருச்சு அப்படின்னாலே வந்து பாருங்கள், இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துக்கிட்ட உடச்சிருச்சு. இந்த சப்போர்ட்டை இந்த இடத்துக்கிட்ட உடச்சிருச்சு. ஸோ வந்து இது வந்து கன்சிடர் வந்து செல்லு அப்படின்ற இதுக்கான கன்ஃபார்ம், அதாவது பிக் ட்ரெண்டை இன்னும் திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. 1 ஹவர்லேயும் வந்து நமக்கு டெய்லியும் வந்து நமக்கு செல்லு தான். இப்போ 1 ஹவர்லேயும் வந்து நமக்கு செல்லுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இந்த ஜோனியை மார்க் பண்ணி வச்சுப்போம் நம்ம. ஸோ 1 ஹவர்லேயும் வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒன் ஹவர்லேயும் வந்து மார்க்கெட் ஷீட் வந்து செல் ஆகிருக்கு நமக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது முடிச்சுட்டு நான் சொன்ன போல தான் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஒரு மூவ் எடுத்து திரும்ப வந்து லோவர் ஹை ஃபார்ம் ஆகும். லோவர் ஹை ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் ஏதாவது ஆர்டர் பிளாக் வந்து பெரிய கேண்டில் இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் பிளாக் எடுத்துட்டு அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகும். இல்லை வந்து ஃபிஃப்த் ரிட்ரேஸ்மெண்ட் அந்த ஜோனை மார்க் பண்ணியும் நம்ம வந்து அடுத்து வந்து கேண்டில் வந்து எந்த இடத்துல திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம அடுத்த ஃபிபோ செக் பண்ணுவோம், ஃபிபோனாச்சி செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து இப்போ மேலேருந்து வந்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி என்ன பண்ணணும், மேலே போயிட்டு அந்த லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். அதுவும் நேரம் வந்துருமானா சம்டைம் வந்து இங்கே மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த கேண்டில் இருக்க ஆர்டர் பிளாக் எடுக்கிறதுக்காக மூவ் ஆகும். இங்கேருந்து தான் ரியல் மூவ் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் வந்து ஒரு 30% நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நாலாவது மூவ் போயிட்டு எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப போகிற இந்த என்ட்ரி இங்கே தான் என்ட்ரி ஆகணும். இதான் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கரெக்டாக. இது வந்து மார்க்கெட்டில் வந்து 80% நடக்கும். 80% வாய்ப்பு இருக்குது. 80% வந்து மார்க்கெட் வந்து இந்த நாலாவது மூவில் தான் வந்து திரும்ப ஃபுல்லாக வந்து கீழே இறங்கும். அது வரைக்குமே வந்து நமக்கு மேலே போகிற கீழே வர மாதிரி காட்டி நம்மளை வந்து லிக்விடிட்டி தான் வந்து கிராப் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. பட் இன்னும் வந்து நமக்கு லோவர் ஹை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை. லோவர் ஹை வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எதுக்காக ரீட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இங்கே ஏன் ரீட்ரேஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆர்டர் பிளாக் இருந்திருக்கு. இது இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஏன் இன்ஸ்டியூஷன் கேண்டில்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 4 கேண்டில் கீழே வந்திருக்கு. ஒரு வாட்டி கூட திரும்ப பையர்ஸ் வந்து மேலே போகவே இல்லை. பையர்ஸ் யாருமே போயிட்டு அந்த விக்கு வச்சு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வாட்டி கீழே வந்துச்சுன்னா திரும்ப கீழே போயிட்டு திரும்ப இந்த விக்கி விட்டு இந்த இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது, திரும்ப அதே லெவலுக்கு வருது, திரும்ப லிக்விடிட்டி எடுக்குது, கீழே போகுது. இதுதான் வந்து ஒரு நார்மலான ரீட்ரேட் ட்ரேடரோட என்ட்ரி வந்து இப்படி தான் இருக்கும். நார்மல் என்ட்ரி வந்து இப்படி தான் இருக்கும். பட்டு ஒரேடியாக நேராக கீழேயோ இல்லை ஒரேடியாக நேராக மேலேயோ இப்படி ஃபுல்லாக ஒரே பக்கமாக மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து பேங்க்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம பேங்க்ஸு இன்ஸ்டியூஷன் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பில்லியன் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மூவ் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்துட்டு திரும்ப அதே இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு திரும்ப தான் ரியல் மூவ் நோக்கி போவாங்க. அவங்க எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் திரும்புவாங்க. இல்லை சம்டைம் வந்து எடுத்துகிட்டு ரிட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த பக்கம் மூவ் பண்ண நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் மஸ்ட்டு வந்து ஆர்டர் பிளாக்கை வந்து எடுக்காமல் அந்த இடத்த விட்டு மார்க்கெட் போகாது. எங்கே போனாலும் மேலே போனாலும் கீழே வந்தாலும் அந்த மார்க்கெட் அந்த ஆர்டர் பிளாக் வந்து எடுக்கிறதுக்காக திரும்ப வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்க இந்த இடத்த வந்து நம்ம லோவர் ஹையாக கன்சிடர் பண்ணிப்போம். இது வந்து ஃபுல்லாக லோவர் ஹைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், இது வந்து என்ன காரணத்துக்காக இங்கே ரீட்ரேஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டேன். இது ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கு. ஆர்டர் பிளாக் எடுத்தனால தான் இங்கே ரீட்ரேஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. சரி, இதை நம்ம இப்போதைக்கு லோவர் ஹையாக மார்க் பண்ணி வச்சுப்போம். இதை உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை வந்து நம்ம ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணி வச்சுப்போம். 1 ஹவரில் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு செல்லாக மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 4 ஹவரில் போயிட்டு 4 ஹவரோட ஹையும் லோவையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிப் லெவலில் வந்து பார்ப்போம். அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது செல் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறோம் இப்போது. ஸோ வந்து செல் ட்ரெண்ட் அப்படின்னா ஓகே, ஓகே 4 ஹவரோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். 4 ஹவரோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து ப்ரைஸ் எந்த இடத்துக்கு இருக்குன்னா கரெக்டாக வந்து 50 லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து 50ல் வந்து ஒரு வாட்டி டச் ஆகிட்டு திரும்ப வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்குது.
பாருங்கள் மார்க்கெட் நல்லா ஒரு இது எடுத்து வந்துருச்சு, திரும்ப வந்து 50 லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு. உண்மையாலுமே வந்து செல்லோட ரீட்ரேஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து 61.80 இல்லை 71 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இது செல் ட்ரெண்டா பை ட்ரெண்டா திரும்பிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட நிற்கிதா, இங்கேருந்து இது வரைக்கும் வரலாம், இந்த 70 வரைக்கும் வரலாம். 70 வரைக்கும் வந்துட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக செல் ட்ரெண்டு தான். இல்லை 70ல் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இதை உடச்சிட்டு 78 ஓட்ட மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து திரும்ப 1 ஹவரில் 4 ஹவரில் வந்து திரும்ப பையாக மாறுது அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு செல்லாக இருக்கிற ட்ரெண்ட் வந்து இந்த 78 உடச்சிருச்சு அப்படின்னா மேபி வந்து பையாக மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து லோவர் ஹையாக ஏன் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொன்னால், இது வந்து இப்போ தான் வந்து ஒரு 38 58 தான் வந்து ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. நார்மலாக ஒரு ரீட்ரேஸ் அப்படின்றது எப்போ வந்து வேலிடான இருக்குன்னா, எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கத்துலேருந்து 70 61.8 இல்லை 70 அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு ரீட்ரேஸ் ஆனால் தான் அது வந்து ரீட்ரேஸ்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டி உடச்சி மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ட்ரெண்ட் வந்து ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதாவது செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் எடுக்குன்னா 61.8 மோஸ்ட்லி வந்து 61.8 ரீட்ரேஸ் எடுக்கும். இதான் கோல்டன் சொல்லி சொல்லுவாங்க. 61.8 வந்து 61.8 ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா செல் ட்ரெண்ட் கண்டினியூவாக தான் அர்த்தம். இல்லை அதை எடுக்காமல் அதை உடச்சிட்டு இங்கே வந்துட்டு ஒரு சின்ன இது கொடுத்துட்டு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு திரும்ப மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து பை ஆக போகுதுன்னு அர்த்தம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. வேறு என்ன நம்ம இதில் பார்க்கலாம்? ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபிளிப் லெவல் வரைஞ்சிட்டு அதோட ஜோன் மட்டும் பார்த்துட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும், சார்ட்டை வந்து ஒரு கிளியராக பார்க்க முடியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 61.8 லெவல் எங்கே இருக்குன்னா கோல்டன் ஜோன் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுப்போம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை எடுத்துருவோம், ஃபிப் எடுத்துருவோம். ஓகேவா? இந்த இடத்துக்கு வந்தால் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? இதை வந்து சும்மா வந்து நம்ம ஒரு டாட்டா லைன் மாதிரி வச்சுப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்தால் ரீடெஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா, இந்த லெவலை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து பை ட்ரெண்டு. இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகி கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து செல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுப்போம். சரி, ஓகே. வேறு என்ன இதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரீட்ரேஸ் ஜோன் இருக்குது, நல்லா பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. ரீட்ரேஸ் ஜோனு அதே போல் இப்போ நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்க பக்கத்தில் ஏதாவது ரீட்ரேஸ் ஜோன் இருக்கான்னு பாருங்கள். ரீட்ரேஸ் ஒன்றா வரணும் இல்லை, ஏற்கனவே அந்த இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து நிறையா வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கணும், இல்லை நிறைய வாட்டி திரும்பி இருக்கணும். அதே இடத்துக்கிட்ட வந்து மேலே இருந்து வந்தாலும் கீழே வராது, கீழே இருந்து வந்தாலும் மேலே போகாது. அந்த இடத்துக்கிட்டே வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். 1 2 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வாட்டி அந்த ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ 5வது வாட்டி அந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு நமக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்கும் இருந்ததுனாலையும் நமக்கு ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது 2 ரீசனால வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் எடுத்திருக்கு, இன்னொன்று வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி இது வந்து ரீட்ரேஸ் ஒன்று ஆக்ட் ஆகிருக்கு இந்த ப்ரைஸ் வந்து. ஸோ வந்து அதனால தான் வந்து நமக்கு ரீட்ரேஸ் எடுத்திருக்கு. ஸோ திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கு ஒரு சிக்னல் காட்டியிருக்கு, மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு. ஒன் மோர் திங் வந்து இது வந்து வேலிடான லோவர் ஹையாக நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வாட்டி ப்ரைஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இன்னும் வந்து நமக்கு ஒரு வேலிடான லோவர் ஹை எடுத்து ஃபார்ம் ஆகலை. இங்கே ஒரு வேலிடான லோவர் ஹை எடுத்தால் தான் வந்து இது வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். இது வந்து சும்மா இப்போ போயிட்டு இருக்க வழியில் தான் போயிட்டுருக்கு, இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இது வந்து முடியல. ஸோ வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 61.8 கிட்ட ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல்லு ட்ரை பண்ணலாம். நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் வச்சு செக் பண்ணணும். ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து இங்கே எப்படியே ஸ்லோவாகிட்டு இந்த இடத்துக்கிட்ட போனோன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாகணும். ரெண்டாவது இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது கேண்டில் வந்து பாருங்கள், என்கல்ஃபி கேண்டிலோ இல்லை ஈவினிங் ஸ்டார் கேண்டிலோ ஏதாவது கேண்டில் ஃபார்ம் ஆகுதா பாருங்கள். எல்லா கன்ஃபர்மேஷனையும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக செல் என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலேயே போடலாம். ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கேஷ், இதான் வந்து பிடிசியோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த இடத்தோட ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப ட்ரெண்டு கண்டினியூ பண்ணணும், இல்லை அப்படின்னா இதை உடச்சிட்டு திரும்ப பை ட்ரெண்டுக்கு மாறணும். ஷார்ட் டேர்மில் வந்து பை ட்ரெண்டுக்கு மாறணும். இது 2 தான் ஆப்ஷனு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பிடிசி, அடுத்து வந்து கோல்டு வந்து பார்க்கலாம்.
ஓகே, கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னும் வந்து பை ட்ரெண்ட்லேருந்து மாறவே இல்லை. ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. மந்த்லி சார்ட்டில் வந்து ஃபுல்லாகவே இன்னும் பை தான். ஒரு சின்ன இது வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரேலி பேஸு, ரேலி சின்ன பேஸ் கொடுத்துச்சு, திரும்ப ஒரு ரேலி சின்ன பேஸு, திரும்ப ஒரு ரேலி தான் இருக்குது. இன்னும் வந்து ஓவரால் மந்த்லி ட்ரெண்டில் வந்து இன்னும் செல்லாக சேஞ்ச் ஆகிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காட்டலை. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, வீக்லியில் என்ன நடந்துகிட்ருக்கு அதே சேம் தான். ரேலி பேஸு, ரேலி பேஸு, திரும்ப ஒரு ரேலி, இப்போ வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதை நோட் பண்ணுங்கள். வீக்லியில் வந்து ஒரு பேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி போயிடலாம். டெய்லியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீட்ரே ஜோனு, இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரே ஜோனு. ரீட்ரே ஜோன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகி போயிருக்கா, திரும்ப அதே இடத்துக்கு கீழே வரும்போது இந்த வாட்டி திரும்ப வந்து லைட்டாக புஷ் பண்ணுற மாதிரி, பை பண்ணுற மாதிரி ஒரு இது காட்டியிருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு நடுவில் பை ஆகிற மாதிரி காட்டியிருக்கு பாருங்க. அதுதான் ரீட்ரே ஜோன். அதாவது ஏற்கனவே அந்த ஒரு இடத்துல வந்திருக்கனால திரும்ப அதே இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டும். ஒன்று திரும்ப மூவ் ஆகிற மாதிரி காட்டும், இல்லைனா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மூவ்மெண்ட் உடச்சிட்டு மேலே வந்துடும், உடச்சிட்டு கீழே வந்துடும். ஓகே, அதுதான் வந்து ரீட்ரே ஜோன் சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. வேறு என்ன ரீட்ரே ஜோன் இதில் மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இதையும் வந்து ஒரு ரீட்ரே ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா, இது மொத்தமாக மார்க் பண்ணிப்போம் இந்த ஜோனு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட எப்போ வேணாம் திரும்ப வந்து இங்கே கீழே வந்தாலுமே, ப்ரைஸ் வந்து கீழே வந்தாலுமே இங்கேருந்து திரும்ப ஒரு வாட்டி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ப்ரைஸ் ரீட்ரேஸ் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா திரும்ப வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு, ஃபுல் பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் கண்டினியூவாக அப்படியே போகலாம், இல்லை வந்து திரும்ப கீழே வரலாம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணும், மேலே ரைட்டாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெண்டு கீழே போதும், இல்லை மேலே கண்டினியூ பண்ணுறது வந்து இது பண்ணும். ஸோ இந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட 3800 லெவலில். சரி, ஓகே. வேறு என்ன இதில் பார்க்கலாம். இதில் வந்து பையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பைன்னு சொன்னீங்கன்னா இதான் வந்து பை லெவலு. அதாவது டேயில் வந்து ஸ்ட்ராங்கான பைன்னு சொன்னால் இதுதான். எப்போ வந்து ப்ரைஸ் வந்து இதை ஃபுல்லாக உடைக்குதோ அதுதான் அப்போ தான் வந்து செல் ட்ரெண்டுக்கு வந்து ஃபுல்லாக மாறுதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 3650 3600 ஜோனு. அது வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்னலாக இது பண்ணிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப மேலே போயிட்டு கூட கீழே வரலாம், எப்படி வேணால் நடக்கலாம். சரி, ஓகே. அது பொறுமையாக பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ட்ரி வந்து எப்படி என்ன எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம 4 ஹவர் வந்துட்டோம். 4 ஹவரில் வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த ரீட்ரே ஜோனை வந்து நம்ம சப்ளையாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து சப்ளையாக மாற்றிக்கலாம். ஓகே, சரி. இதை வந்து டிமாண்ட் ஜோனாக வச்சுக்கலாம். நம்ம இந்த கீழே இருக்கிறத நம்ம இப்போ சப்ளை ஜோன் மட்டும் மார்க் பண்ணிடுவோம். ஓகேவா, இது வந்து நம்ம சப்ளை ஜோனாக எடுத்துப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்குள்ளே தான் மூவ் ஆகும். இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா சப்ளை எடுத்து உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா இது வந்து செல் ட்ரெண்டு. இல்லை சப்போஸ் இது மேலே போச்சுன்னா திரும்ப வந்து சப்ளை ஜோனை நோக்கி போகுது அப்படின்னு அர்த்தம். டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டு. திரும்ப மேலே போயிட்டு இங்கேருந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ரீசன் ஒன்று. ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி கேண்டில் வந்து கவனிச்சிங்கன்னா இது ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த இடத்துக்கிட்ட எந்த இதுவுமே வந்து இன்னும் எடுக்கல. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே இருக்க ஆர்டர் பிளாக்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப இங்கே எந்த ரீட்டைல் சைட்ஸ் என்ட்ரி ஆவாங்க, எல்லாருமே என்ட்ரி எடுப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு திரும்ப ஒரு ஜர்க் அப்படியே நேராக விட்டு ஒரு ஆல் டைம் ஹை டச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வீக்கு மட்டும் விட்டுட்டு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஜாக்கிரதையாக பார்க்கணும். இந்த மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது உடனே வந்து இங்கே மேலே போன உடனே வந்து ரிட்டர்ன் ஆகும் சொல்லிட்டு எடுத்துக்கூடாது, அவசரப்படக்கூடாது. போயிட்டு என்ன ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டர் எடுக்கிறதுனா என்ட்ரி ஆகலாமான்னு சொல்லிட்டு பார்த்து தான் பொறுமையாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக வந்து என்ட்ரி வந்து நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கணும். சரி, பார்ப்போம். இதில் வேறு என்ன வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு.
ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணல. இந்த ஈக்குவலாக வச்சுட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி என்னதான் இது வந்து ஒரு இது கொடுத்துருந்தாலும் பேஸ் கொடுத்துருந்தாலும் சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் நல்லா வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணால் நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இதை வந்து நம்ம 4 ஹவர் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 ஹவர் ஓகேவா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுன்னா திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து நல்லா போயிட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னும் வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணல. இப்போ தான் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து வெயிட் பண்ணுவோம். இது வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு வரலாம், ரிட்டன் ஆகலாம், இங்கேயும் ரிட்டன் ஆகலாம். ஃபிபனாச்சி லெவலில் வச்சு செக் பண்ணலாம் எங்கே வந்து ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்து செல் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. செல் ட்ரெண்ட்னா நம்ம மேலேருந்து கீழே வர மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ வந்து மேலே வந்து 100 வச்சுருங்க, கீழே வந்து 0 லெவல், லோவில் வந்து 0 லெவல் வச்சுருங்க. ஃபிபனாச்சி வந்து இது மாதிரி தான் செக் பண்ணணும். நான் ஃபிபனாச்சி வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபிபனாச்சி வந்து ஒரு நல்ல டூல் வந்து ரீட்ரே ஜோனை வந்து மார்க் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டியூஷன் எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஜோன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரி ஓகே. இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 38 லெவலே வந்து ரீச் ஆகலை. ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து ஒரு 38 லெவல் சப்போர்ட்டே எடுக்கல. நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி வந்து ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ் எடுக்கணும் அப்படின்னா 61 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 61 ஜோனை போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக ரீட்ரேஸ் ஆகும். அப்படி 61 உடச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு செல் ட்ரெண்டில் இருக்குது. செல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லை பை ட்ரெண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு 61 அதாவது 4191 4180 அந்த ரேஞ்சை கடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செல் ட்ரெண்டில் இறங்குங்க. இப்போதைக்கு இது பை ட்ரெண்ட் எடுக்கிறது வந்து ஆபத்தான்னு சொன்னால் இல்லை, இது இன்னும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. இப்போதைக்கு பை ட்ரெண்ட் கூட எடுக்கலாம். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் 61க்கு போயிட்டு ரிட்ரேஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா செல் ட்ரெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து செல்லில் இருக்கும்போது செல் எடுக்கிறது நல்லது. நமக்கு வீக்லி மந்த்லியில் வந்து இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் டே மட்டும் தான் இதுவாக செல்லாக மாறி இருக்குது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சரி பார்க்கலாம். சரி ஓகே. வேறு என்ன இதில் நம்ம நோட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த ஃபிபனாச்சி ஜோனை வந்து எடுத்துருவோம். நான் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட ப்ரைஸ் வந்தது அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் வந்ததுன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சில் இந்த இடத்துக்கிட்ட இல்லை இந்த இடத்துக்கிட்டையோ ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் 61 ஜோன் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்டே ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம ஃபிபனாச்சி வந்து டெலிட் பண்ணிடுவோம். எனக்கு கொஞ்சம் சார்ட் கிளியராக தெரியும் நமக்கு. ஸோ வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வந்து சின்னதாக வந்து ஒரு பை ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது. இங்கேருந்து ஒரு பை ட்ரெண்டு மேலே போகுது. ஓகேவா, இங்கே ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. அடுத்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து இப்படி மேலே போகிற மாதிரி காட்டுது நமக்கு. இன்னும் வந்து இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுக்கலாமான்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸ்டாப்லஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஃபார்ம் ஆகிற கேண்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கிட்ட நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. கேண்டில் வந்து சரியாக ஃபார்ம் ஆகலை, விக்கு மட்டும் வச்சுட்டு வந்துருச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இங்கே போகிற ப்ரைஸு ரெண்டாவது இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. ஸோ போகிற ப்ரைஸு இங்கே வந்து போயிட்டு ஒரு சின்ன இது எடுத்து புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு கண்டினியூவாக மேலே போயிட்டு அந்த 61 பாயிண்ட் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்படி இங்கே ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துக்கு போகும்போது ப்ராஃபிட் டிபி வந்து எடுத்துறது நல்லது. எடுத்துகிட்டு திரும்ப ரிட்ரீஸ் ஆகிட்டு திரும்ப வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சது மேலே போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா திரும்ப வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். வெறும் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு மட்டும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. நிறைய கன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஒன்று வந்து இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஏன் உங்களுக்கு என்ட்ரி எதுக்காக வெளியே சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஜோனு. இது ஒரு ரீட்ரேஸ் ஜோனு ப்ளஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு கேண்டில் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு திரும்ப லைட்டாக ரீட்ரேஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே என்னென்னு பார்க்கலாம். மண்டே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே 15 மினிட்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஓகே இது ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு.
திரும்ப வந்து ஒரு ஹையர் லோ உடச்சிட்டு கீழே வர மாதிரி இது பண்ணியிருக்கு 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து இதை பிக் பிக்சராக கண்டினியூ பண்ணிங்க, பிக் பிக்சராக பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி பார்க்கலாம்னா, இன்னும் வந்து இது வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சு திரும்ப வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹையில் வச்சுட்டு திரும்ப மேலே போகலாம். ஸோ 2 விதமாக பார்க்கணும். நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஏரியா மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு ஃபுல் வியூ தான் பார்க்கணும். ஃபுல் வியூவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த அந்த ட்ரெண்ட் ஒரு சைக்கிள் மேலே போச்சு அப்படின்னா அது போயிட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து இது செல்லாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம ரீட்டைல் ட்ரேடர் பண்ணுற நிறைய தப்பு, இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இங்கேருந்து வச்சுட்டு போதா, ஓகே இந்த இதை பிரேக் பண்ணிடுச்சா, இதை பிரேக் பண்ணிடுச்சா, உடனே வந்து இது வந்து செல்லுக்கு திரும்பிச்சு நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து எதில் வேல்யூடு அப்படின்னா, இந்த மாதிரி திரும்பும்போது எது வந்து வேல்யூடாக இருக்கணும் அப்படின்னா, டே ட்ரெண்டு இல்லை வீக் ட்ரெண்டில் வந்து இது மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஹையை வந்து உடச்சிட்டு கீழே வருது, இது மாதிரி வைக்கிது அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ணலாம். பட் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் வந்து 1 ஹவர் வரைக்குமே இப்போ கேண்டில் வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்து இப்படி போயிட்டு திரும்ப அது கீழே வருது அப்படின்னா இது வந்து உடனே வந்து இது வந்து நம்ம செல்லாக எடுக்கக்கூடாது. அடுத்தது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் வந்து நம்ம ஒரு ஹையர் லோ ஒரு வந்து ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இடையிலே வந்துட்டு இங்கே வர செல்லு இல்லை இங்கே வர செல்லு ரீட்ரேஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டே இருந்தோம்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் போடுவோம், லைட்டாக கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப அதை உடச்சிட்டு மேலே போகும். திரும்ப நம்ம ஆர்டர் எடுப்போம், திரும்ப கீழே வரும், கீழே உடச்சிட்டு மேலே போகும். என்னடா நமக்கு ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் வந்து எப்போதுமே வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் பிக்சரை பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பிக்சரை பார்த்து வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் வந்து என்றைக்குமே அவசரப்படக்கூடாது, தினமும் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 4 ட்ரேடு இல்லை 5 ட்ரேட் தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு எடுக்கிற ட்ரேடு வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி ட்ரேடாக எடுக்கணும். ஹையர் ப்ராபபிலிட்டி ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது கூட ஒரு நல்ல ஹையர் ப்ராபபிலிட்டி ட்ரேடுன்னு சொல்லலாம். நம்ம இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துச்சு, ஒரு வாட்டி இங்கே வந்து ரிட்டர்ன் ஆச்சு, ஓகேவா. இன்னும் வந்து நமக்கு வந்து இது வந்து எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இங்கே ஒரு இது எடுத்திங்கன்னா 1:, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1:6 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா 1:6 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன்றது உடனே போய்ட்டு நாளைக்கு அந்த திங்கக்கிழமை உடனே ட்ரேட் எடுக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறதுக்காக சொல்லலை, உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு. பட் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கான்னு நம்ம வந்து இன்னும் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி சொல்ல முடியாது. இது வரைக்கும் போயிட்டு தான் திரும்பவும் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட மேக்ரோ டேட்டாஸ் வச்சுனா கூட ப்ரைஸ் வந்து டக்குனு கீழேயும் நேராக கீழேயும் போகலாம், கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்துட்டு திரும்ப ரீட்டர்ஸ் ஆகி கீழேயும் போகலாம். எப்படி என்ன வேணால் நடக்கலாம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜோன் அப்படின்னா ஒரு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஏற்கனவே இருந்த ஒரு பேஸுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்துருக்கு, இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இந்த லாஸ்ட்டு ஹையர் லோவை ஆல்ரெடி உடச்சிருச்சு. ஸோ இதுதான் அடுத்த ஹையர் லோ. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ஹையர் லோவுக்கு வரல. நல்லா பாருங்கள், இதுதான் லாஸ்ட்டு ஹையர் லோ. அதுக்கு அடுத்த ஹையர் லோ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து இந்த இடத்த டச் ஆகலை. ஸோ திரும்ப போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நேராக இது வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட ப்ரைஸ் இது வரைக்கும் போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகலாம். இல்லை இன்னொரு சான்ஸ் என்னென்னா, இப்படி வந்துட்டு திரும்ப இது வரைக்கும் போயிட்டு ரீட்ரேஸ் காட்டிட்டு திரும்ப மேலேயும் போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெடிக்ஷன் கிடையாது, ப்ராபபிலிட்டினா நிகழ்தகவு. எத்தனை வாட்டி வேணாலும் நடக்கலாம். அதாவது 10 வாட்டி ஒரு காயின் சுண்டி விட்டோம்னா ஒரு 7 வாட்டி இல்லை 6 வாட்டி வந்து ஒரு ஹெட்டோ இல்லை டெய்லோ விழுலான்ற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அது எப்படி வேணாலும் மூவ் ஆகும். அது எப்படி வேணாலும் மூவ் ஆகுறனால தான் இன்ன வரைக்கும் அது வந்து 200-300 வருஷமாக லைவில் இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பெரிய லெஜெண்டும் வந்து கணிக்க முடியாதபடி இன்னமும் வந்து அது ஓடிட்டே இருக்குது. 100% வின் ரேட்டுன்றது எல்லாராலையும் எடுக்க முடியுமா அப்படின்னா பாசிபிளே கிடையாது. 100% வின் ரேட் அப்படின்ற ஒரு சான்ஸே வந்து கிடையாது. ஸோ வந்து நாம் எடுக்கிற ட்ரேடு வந்து எத்தனை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து எப்படி நம்ம கொடுக்குதோ அதுதான் வந்து கன்சிடென்ட்டான ஒரு லாங் டேர்மில் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவோ இல்லை லாஸ் ட்ரேடராகவோ மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 10 ட்ரேட் எடுக்கிறோம், அதில் 7 ட்ரேடு லாஸ் பண்ணாலும் ஒரு ட்ரேடுக்கு வின் பண்ணால் ஒரு 1:3 வச்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 7 ட்ரேடு லாஸ் பண்ணி 3 ட்ரேட் வின் பண்ணால் கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. இதுதான் வந்து ட்ரேடிங்கோட முக்கியமான சீக்ரெட்டு. அதனால் எடுக்கிற ட்ரேட் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதே போல் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் டிபி செட் பண்ணாமல், டிபி செட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடு இனிஷியேட்டே பண்ணக்கூடாது. ட்ரேடு உள்ள இறங்குறீங்கன்னா அப்படின்னாலே உங்கள் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்கள் ப்ரைஸே செட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மண்டே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நமக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் படி இது வந்து மேலே போகணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஜோன் இருக்குது. அந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் இன்னும் வரவே இல்லை. ஸோ வந்து இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. சரி, ஓகே. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ஒரு
ட்ரெண்ட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சைக்கிளை முடிச்சுட்டு சைக்கிள் முடிச்சுட்டு திரும்ப வந்து இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இதை மட்டும் நான் சொன்ன போல் இதை மட்டும் பார்த்துட்டு இது வந்து உடச்சிருச்சு, இது செல்லு, இதை உடச்சிருச்சு, இது செல்லு நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, திங்கக்கிழமை பார்க்கலாம் எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது வந்து ஓகே கைஸ், இதுவே டைம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்த சார்ட் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நன்றி.